ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் டெஸ்ட் கேப்டன் ரிட்டையர் ஆகிட்டார். ரொம்ப ஆர்கியூவலி பார்த்தா கிட்டத்தட்ட டாப் டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் அப்படின்னா கோலியை கூட சொல்லலாம். அது வந்து இப்போ நான் கிரிக்கெட் பார்க்க டைம்லேருந்தே ஒரு 2000க்கு அப்புறமா தோனி வந்து ரொம்ப ரிமார்க்கபுளாக ஒரு தோனியாக இருக்கட்டும், கங்குலியாக இருக்கட்டும் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து ஒரு டீமோட பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஸ்பின் ஓரியன்டாக ஸ்பின் பேஸ்டாக இருந்த ஒரு டீமை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாஸ்ட்டை வச்சு அவங்க ஊரில் வந்து அங்கேயே போய் நம்ம ஃபாஸ்ட் பவுலரை வச்சு அவங்கள மரல வச்சாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு 130 135 போடுவானுங்க. அவனுக்கு பெருசாக வந்து பயப்பட மாட்டானுங்க, அசால்ட்டாக ஆடுவானுங்க. அவனுங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நம்மளெல்லாம் பயங்கரமாக மிரட்டுவானுங்க. அதெல்லாம் மாற்றினார். ஒரு பும்ராவை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு டீமுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜியை கொண்டு வந்தார். 68 மேட்சஸில் 40 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. 4வது அதிகமாக வின் பண்ண கேப்டன் டெஸ்ட் கேப்டன் வந்து விராட் கோலி தான். ஆஃப்டர் மார்க் வாக்கு, அப்புறம் ரிக்கி பாண்டிங், கிரேம் ஸ்மித்துக்கு அப்புறம் அவர் தான் வந்து அதிக வின் எடுத்திருக்காரு. இன்னொன்று என்னென்னா, ஒரு மேட்ச் நல்லா அவருக்கு 2018 நினைக்கிறேன், 18ல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்தில் நடக்குது. டீமோட ஸ்கோரே 274 தான். அதில் கோலியோட ஸ்கோர் வந்து 149. பயங்கரமான ஒரு சீமிங் கண்டிஷன்ஸில் ஒரு ஆண்டர்சனுக்கும் அவருக்கும் அகேன்ஸ்ட் ஒரு பெரிய பேட்டில் அப்படி இப்படின்னு நம்ம பேசியிருந்தாங்க. அதை செமையாக வந்து ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஆடினார். ஒரு ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவஸ்கர் அடுத்தடுத்து அடித்ததாக இருந்தோம். ஒரு 2வது அடித்தப்போ அவருக்கு அந்த சீரீஸில் ஒரு மேட்ச்சில் போயிட்டார். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்டை கொண்டு வந்தார். இன்னொன்று, இங்கிலாந்து கூட சீரீஸ் வின் பண்ணியிருக்க வேண்டியது, அதில் வந்து ஒரு கேப் விழுந்ததுனால அவனுக்கு அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு அப்ரோச் மாற்றி வின் பண்ணிட்டானுங்க. ஸோ நிறையா சொல்லிட்டு போகலாம். வந்து ஒரு இந்தியன் டீமை பார்த்து பயப்பட வச்சார். இங்கிலாந்தில் வச்சு ஒரு அந்த ஹடில் சொன்னார், அந்த 60 ஓவர்ஸ் வந்து அவனுங்களுக்கு வந்து நரக மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதான் வந்து இந்த டீமுக்குள்ளே, இந்த டெஸ்ட் டீமுக்குள்ளே வந்து கோலி விதைச்சது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.